killed with the axe of the hand. யோவான கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க ஆனா சாகல. John was put into a boiling oil and he did not die. பர்திலேமே தோலை உரிச்சு சாகடிச்சாங்க. Bartholomew was peeled by his skin and he died. இப்படியானால் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பயங்கர உபத்திரவம் நடக்க போகிறது. Such tribulations are going to happen in this world. அந்த 666 இந்த கம்ப்யூட்டருக்கு அடையாளம், அந்த கம்ப்யூட்டருக்கு அடையாளமா இருக்கு. 666 is nothing but a shadow for computer. சி என்பதற்கு 18, C means 18, ஓ என்பதற்கு 90, O means 90, எம் என்பதற்கு 78, M 78, பி என்பதற்கு 96, P 96, வி என்பதற்கு 126, V 126, டி என்பதற்கு 120, 120, இ என்பதற்கு 30, E equal to 30, ஆர் என்பதற்கு 108, R equal to இதை 108. கூட்டினால் 666. Add all these numbers together, 666. கம்ப்யூட்டர் அந்தி கிறிஸ்து அரசாட்சிக்கு அடையாளமா இருக்கிறது. Computer is the reign of Antichrist. பிறகு 7 விதமான அந்தி கிறிஸ்து காலத்துல 7 விதமான முத்திரை உடைக்கப்படுகிறது. 7 kinds of seals are going to be broken during the days of Antichrist. 7 விதமான எக்காலம் ஊதப்படுகிறது. 7 kinds of trumpets are going to be blown. 7 விதமான கலசங்கள் ஊற்றப்படுகிறது. And 7 vials are going to be poured. ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கிறது. Each and everything will be done. Each incident will happen. முதலாவதாக 7 முத்திரை உடைக்கப்படுகிறது. Number 1, 7 seals are going to be broken. முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது The first seal was broken. பூமியிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை வருகிறது. A white horse is going to come down on this earth. அது மேலே ஒரு மனுஷன் ஏறி உட்கார்ந்து A கொண்டிருக்கிறான். man is seated upon that horse. அவன் கையிலே வில்லை பிடித்துக் கொண்டிருக்கிறான். He has got a bow on his hand, ஆனால் அம்பு இல்லை. but he doesn't have அவன் தலைமையிலே கிரீடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். he's got a crown on his head. பிரியமானவர்களே, குதிரைனா ஏதோ குதிரை நினைக்காதீங்க. Beloved, horse means don't think a literal horse. சகரியா 5:6ல குதிரைன்னு சொன்னா ஆவிகள் புறப்பட்டு வருமா. Zechariah 5:6. Horse means evil spirits. பூமியிலிருந்து பலவிதமான ஆவி வந்து ஜனங்களை கொடுமைப்படுத்தும். Many evil spirits will come out of this earth and shall touch human beings. வெள்ளை குதிரை வருகிறது முதலாவதாக. White horse. வெள்ளை குதிரைன்னு சொன்ன வெள்ளை என்று சொன்னால் சமாதானத்தை காட்டுகிறது. White shows peace. வெள்ளை குதிரை மேல ஒருத்தன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Man is seated on a white horse. அவன் கையில வந்து வில்லை பிடித்திருக்கிறான். He has got a bow in his hand. ஆனால் அம்பு இல்ல. Doesn't have an arrow. அது என்ன அர்த்தம்? What is the meaning of it? அந்த கிறிஸ்து இந்த பூமியில போலியான சமாதானத்தை கொண்டு வருவான். This Antichrist will bring a kind of a false peace in this world. நான் சமாதானமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜனங்களை ஏமாற்றுவான். He will say to the people, let us be at peace, and deceive them. இப்பவே பூமியில சமாதானம் கிடையாது. Already there is no peace on this earth. அந்த கிறிஸ்து வந்துட்டானா இந்த பூமியில சமாதானமே இருக்காது. As Antichrist comes, there will not be any peace at all. நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? If they made you to faint while you ran with the footmen, how shall you run with the horses? சமாதான தேசத்தில் அடைக்கலம் புகுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? During the times of peace, when you seek for the city of refuge, when the Jordan shall come with its water out of its brink, இப்பவே நம்மால ஓட முடியல. Even now we are unable. இப்பவே சமாதானம் இல்ல. Even now there is no. இனி யோர்தான் பிரவாகித்து வரும்போது Jordan shall come out of its shores. என்ன செய்ய முடியும்? What shall we do then? இப்போவே குடும்பத்துல சமாதானம் கிடையாது. No peace in the family now. பைபிள் சொல்லுது ஒருவருக்கு ஒரு சமாதானமா இருங்க. There is no peace among each other. உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க. You be at peace at each other. உனக்குள்ளே சமாதானமா இருங்க. You be at peace. உங்க வீட்ல சமாதானமா இருங்க. Be at peace in your family. யாவரோடும் சமாதானமா இருங்க. Be at peace with everybody. சமாதானமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். God says be at peace with everybody. ஆனா அந்த கிறிஸ்து காலத்துல சமாதானம் இருக்காது. But in anti-Christian period there is no peace at all. அந்த கிறிஸ்து போலியான சமாதானத்தை கொண்டு வருவான். Antichrist will bring a false peace. அப்ப வெள்ளை என்று சொன்னால் போலியான சமாதானத்தை சாத்தான் அந்த கிறிஸ்து கொண்டு வருவான். Shows false peace. இரண்டாவதாக ஒரு குதிரை சிவப்பு குதிரை வருகிறது. Secondly, a red horse. சிவப்பு என்று சொன்னால் பிரியமானவர்களே ரத்தம் சிந்துதல். Red shows shedding of blood. பயங்கரமான ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்கும். There will be a great bloodshed. அந்த கிறிஸ்து காலத்துல ரோடெல்லாம் ரத்தமா இருக்கும். In the days of Antichrist, the whole roads will be full of blood. தகப்பன் பிள்ளையை வெட்டுவான், பிள்ளை தகப்பன் வெட்டுவான். Father will cut the child and the child will murder the father. இடத்துல ஒரு சகோதரி ரத்தத்தை பார்த்து மைக்கடிச்சு விட்டாங்க. One place a sister saw blood in one place and she fainted. ஆனா அந்த கிறிஸ்து காலத்துல இவங்க இருந்தாங்கன்னா ஒரே மட்டும் விழுந்தா எழுந்திருக்க மாட்டாங்க. Anti-Christian period, if she would be existing there, she will immediately fall and die. சிகப்பு என்று சொன்னால் ரத்தம் சிந்துதல். Red shows bloodshed. அவன் கையில ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். He has got a sword in his hand. இப்படியாக பயங்கரமான ரத்த சிந்துதல் அந்த காலத்துல உண்டாகும். Too much of bloodshed will be found during those period. மூன்றாவதாக ஒரு கருப்பு குதிரையை பார்க்கிறோம். Number 3, a black horse. அதுமே ஏறிந்தவன் ஒரு தராசை பிடித்திருக்கிறான். That is on the black horse has a balance. அந்த கிறிஸ்து அப்படி என்ன அர்த்தம்? கருப்பு என்று சொன்னால்
பஞ்சத்தை காட்டுகிறது. Black shows famine. அவன் பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு படிக்கு ஒரு வார் கோதுமை என்று எழுதியிருக்கிறது. And it is said in that verse, a barley for 3 measures of barley for a penny. அந்த கிறிஸ்து காலத்துல ஒரு 5.5 கிலோ 6 கிலோ தான் கிடைக்கும். During the anti-Christian period, you can get only 500 kgs or 6 kilos. அந்த 6 கிலோ 6 கிலோ வச்சு என்ன நீங்க மாதம் முழுவதும் எப்படி சாப்பிட முடியும்? How can you eat a whole month's food with 6 kgs? பயங்கரமான பஞ்சம் வருங்க. Great famine during those days. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல படிச்சேன். Some days back I saw in the paper. எத்தியோப்பியாவிலே பயங்கரமான பஞ்சம் வந்தது. Big famine in Ethiopia. ஒரு தாய் ஒரு குழந்தையை கையில வச்சிருக்காங்க. A mother was holding a baby in her hand. நான் நினைச்சேன் அது கை குழந்தை நினைச்சேன். I thought it was a small infant. ஆனா உற்று பார்க்கும்போது வயதான ஒரு மனிதன். But it was not a small infant. சாப்பாடு இல்லாம அப்படியே it was a big man. சாப்பாடு இல்லாம அப்படியே மெலிந்து போயிருக்கிறார். Without proper food, malnutrition. அநேகர் ஆகாரம் இல்லாமல் அநேகர் மரித்திருக்கிறார்கள். Because of malnutrition, without proper food, many have died. மெட்ராஸ்ல கொஞ்ச நாள் முன்னாடி பசி பஞ்சத்தினால எலிய எடுத்து சாப்பிட்டிருக்காங்க. Some days back in Madras, because of starvation, some people have killed rats and eaten. அந்த காலத்துல பயங்கரமான பஞ்சம் வரும் பிரியமானவர்களே. Those days great famine will be affecting the area. பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் வரும். Big terrible famine. அடுத்தபடியாக ஒரு மங்கள நிறமான ஒரு குதிரை வருகிறது. Then we find another horse which is pale in color. அந்த மங்கள நிற குதிரை சொன்னால் ரோடெல்லாம் சாவா இருக்கும். Wherever you see the place on the roads full of death, you can see that place. அந்த வசனத்தை வாசிக்கும் போது பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்ட மிருகங்களாலும் இப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும். And during that place you find all kinds of sword and hunger and death and all these things, terrible things happening during that period. பட்டயத்தினாலும் அநேகர் மரித்து விடுவார்கள். Many will be slain because of the sword. பஞ்சத்தினாலே அநேகர் சாவார்கள். Because of famine, many will die. ரோடெல்லாம் சாவா இருக்கும். Everywhere on the road you can see death. துஷ்ட மிருகங்களால் அநேகர் சாவாங்க. Because of wicked beasts, many will die. துஷ்ட மிருகம் சொன்னால் wicked beasts, evil beasts means இந்த உலகத்துல இருக்காங்களே அநேக தீவிரவாதிகள் அடையாளம். many extremists we see in this world, terrorists. இல்லைன்னு சொன்னா துஷ்ட மிருகம் காட்டுல இருக்க மிருகம்லாம் பட்டணத்துக்குள்ள ஓடி வரும். All the beasts inside the forest will run into the land. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அனுப்புவார் எல்லாரும் பட்டணத்துக்குள்ள போங்க. The Lord shall send all these evil animals into the villages and cities. சிங்கம் யானை புலி எல்லாம் பட்டணத்துக்குள்ள வந்து ஜனங்களை lions and elephants and bear and everything will run into the whole dwelling place. ரோடெல்லாம் மரணமாய் காணப்படும். Wherever you see on the roads you can see death. அடுத்தபடியாக ஒரு பலிபீடத்தை பார்க்கிறோம். And next we find an altar. அந்த பலிபீடத்திற்கு கீழே இரத்த சாட்சிகள் காணப்படுகிறார்கள். Under that altar you see the martyrs. வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்படுறாங்க. They are white in garments. அவங்க சொல்றாங்க ஆண்டவரே எப்போ எங்களுக்கு நியாயம் செய்ய போறீங்க? Lord, when are you going to take revenge on our enemies? அப்ப மேல ஒரு சத்தம் வருது எல்லாரும் நீங்க பொறுத்து கொஞ்ச நேரம் பொறுங்க. There is a voice from heaven saying wait for some time. உங்களை போல கொலை செய்யப்படுற போற எண்ணிக்கை இன்னும் அதிகமாக வரைக்கும் நீங்க அப்படியே பொறுமையா இருங்கன்னு சொல்லுங்க. Until the number of martyrs shall increase according to your numbers, you wait for a season. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இரத்த சாட்சியை சேர்க்கும்படியாக அவர் வருகிறார். Once again Jesus will appear in the mid heavens to gather the martyrs. அடுத்தபடியாக ஆறாவது முத்திரை உடைக்கும் போது சூரியன் அங்க அதுக்குள்ளே சூரியன் சந்திரனுக்குள்ளே ஒரு பலவிதமான காரியம் நடக்கிறது. But when the sixth seal is opened, some changes happen in the sun and in the moon. மேலிருந்து நட்சத்திரங்கள் விழுகிறது. Some stars fall from heaven. ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் மலைகளிலும் குகைகளிலும் போய் தங்கி கொள்றாங்க. People are afraid because of fear and terror they run to the mountains to hide in the அவங்க இவ்வளவு பயங்கரமான உபத்திரம் வந்தா கூட அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. Even because of this great terror also they don't repent. ஏழாவது முத்திரை விடுறதுக்கு முன்னாடி 144,000 யூதர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். Before the seventh seal is opened, the Lord seals 144,000 Jews and preserves them. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 யூதர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். 12,000 from each tribes. The Lord preserves 12 tribes. இது வந்து 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 144,000 பேர். This is the 144,000 people we find in the 7th chapter of ஆனால் Revelation. 14ஆம் அதிகாரத்தில் உள்ள 144,000 பிதாவின் நாமம் தரித்தவர்கள். அதை குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன். But in the 14th chapter we read about another 144,000 upon whose foreheads you see the name of the Father. இதற்கு மத்தியிலே 3 தூதர்கள் பறந்து வருகிறார்கள். But in the midst of all these things you find 3 angels running. அவர்கள் வந்து என்ன சுவிசேஷத்தை நித்திய சுவிசேஷத்தை They சொல்றாங்க. fly on the sky and they say about the everlasting gospel. ஒரு தூதன் வந்து என்ன சொல்றாரு? What does one angel say? பாபிலோன் மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்றார். Oh, great Babylon is fallen. ஒரு தூதன் சொல்றாரு வணங்காதே
வணங்காதே, அந்த கிறிஸ்துவ வணங்காதே. Another angel says, do not worship, do not worship, do not worship Antichrist. இன்னொரு தூதன் சொல்றாரு, தரிக்காதே தரிக்காதே, முத்திரை தரிக்காதே. Another angel comes to say, do not take on the seal, do not take on the seal. நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் அந்த தூதர்கள் பறந்து பறந்து வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. I think that this angel would fly into every parts of the nooks and corner of the earth and they will tell the gospel. அநேகர் அந்த கிறிஸ்து எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். Many shall resist the Antichrist and shall die as martyrs. பாருங்க, அநேகர் என்ன பண்ணாங்க, அந்த கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணாங்க, அவன் முத்தை தடுத்துக் கொள்வார்கள். Many shall take on the seal of the Antichrist also. இரத்த சாட்சியாய் மரிக்கவில் எடுக்கும்படியாக இயேசு வரப்போகிறார். Gather those martyrs, Jesus is going to come soon. அப்ப இயேசு வரும்போதுதான் ஜனங்களுடைய யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும். When Jesus would appear in the mid-year, all the eyes of the Jews shall be opened. அவன் அந்த கிறிஸ்து சொன்னா நம்மளா சமாதானமா இருக்கலாம்னு சொல்லுவான். Antichrist will say, let us be at peace. அப்படி அவன் என்ன பண்ணுவான், அவன் பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி காணிக்கை பலிகள் எல்லாம் ஒழிய பண்ணுவான். He will build up a big temple in Jerusalem and he will அப்பதான் இயேசு கிறிஸ்து வந்து ஒலிவ மலையை இறங்குவார். And Jesus shall come down upon Mount Olives. அப்போதான் அவன் ஜனங்கள் எல்லாம் பாப்பாங்க. Only then people shall see all these things. அவன் யூதர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். And all the minds of the Jews shall be opened. அப்போதான் அவன் பாப்பான், மனத்திலே ஒரு மேசியா வராரு. Then they will see the Messiah on heaven. ஆலயத்திலே ஒரு அந்தி கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். In temple then. அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தி கிறிஸ்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. Only then they will resist this Antichrist. அவங்க அப்பதான் தெரியும் இயேசு கிறிஸ்து வந்து போயிட்டாருன்னு சொல்லி நினைக்கிறேன். Only then they will understand that Jesus has already come and gone. யூதர்களுக்கு என்னன்னா இப்ப கூட இயேசு இன்னும் வருவாருன்னு நினைக்கிறாங்க. Now even Jews now think that Jesus will come. இயேசு கிறிஸ்து முதலாவது வந்துட்டார் உலகத்துல. Jesus has already appeared once on this earth. இரத்த சாட்சி சேர்க்கும்படியா வர போகிறார். He is going to come to gather the martyrs then. அவரோட மனக்கண்கள் திறக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவோட யுத்தம் பண்ணுவார்கள். The eyes of the understanding shall be opened and they will work against the Antichrist. அநேக இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். Many shall die as martyrs. அடுத்தபடியாக இரண்டாவது உபத்திரவ காலத்துல 7 விதமான எக்காலம் ஊதப்படுகிறது. But in the second part of the tribulation, 3.5 years of tribulation period, 7 kinds of trumpets shall be born. முதல் ஒரு தூதன் எக்காலம் ஊதுகிறான். First angel blows a trumpet. இதை குறித்து வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 8 chapter 7th verse, it is written about that. அவன் மரத்து மேலே அவன் எக்காலத்தை ஊதும்போது மரங்கள் எல்லாம் பட்டு போகும். When he shall sound the trumpet, all the trees shall become dry. அக்கினி கீழே பூமியிலே கொட்டப்படும். Fire shall be put on this earth. புல் பூண்டெல்லாம் சேதமாகும். Trees will be burnt up, grass will be burnt up. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். Second angel sounded. ஒரு பெரிய ஒரு மலை போடுறது நட்சத்திரம் போல ஒரு சமுத்திரத்துல வந்து விழும். As it were a great mountain burning with fire was cast into the sea. அப்ப சமுத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாக மாறும். And the third part of the sea became blood. மூன்றில் ஒரு பங்கு ஜீவன்கள் எல்லாம் செத்து போய்விடும். One third of all the living beings in the sea shall be மூன்றில் ஒரு பங்கு கப்பல் எல்லாம் சேதமாகும். One third of all the ships shall be destroyed. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதும்போது third angel when he sounded, ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து அந்த நதியிலே வந்து விழுது. There fell a great star from heaven down into the sea. தண்ணீரை குடித்தவர்கள் எல்லாரும் கசப்பா இருக்கிறனால எல்லாரும் செத்து போய் விடுவாங்க. It falls in the rivers and because of the bitterness of the rivers everybody dies. அந்த நட்சத்திரம் பேரு எட்டி என்று பெயர். And the name of the star is called wormwood. எட்டி என்று சொன்னால் கசப்பு. Wormwood means bitterness. அநேகர் குடித்ததனாலே மரணம் சம்பவித்தது. Many men died of the waters. அநேகர் பாருங்க மரித்தவர்களாய் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Many are died over there. அடுத்தபடியாக ஒரு தூதன் வருகிறார். ஒரு தூதன் வந்து எக்காலம் ஊதுறார். Another angel comes and sounds the trumpet. அப்ப என்ன ஆகுது? What happens then? சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமா மாறுச்சு. One third part of the sun was smitten, third part of the moon, third part of the stars. சந்திரன் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. And third part of the moon was also darkened. நட்சத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு சேதமடைந்தது. And in one third part of the stars were darkened. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும்போது when the fifth angel sounded, பூமியிலிருந்து என்னாச்சுன்னா பலவிதமான ஆவிகள் பூமியில ஒரு வெட்டுக்கிளி போல ஆவிகள் பூமியில் எழும்பி வருகிறது. Many spirits like the form of locusts came out of the earth. அந்த பாதாள குழியிலிருந்து குதிரை போல ஒரு பெரிய பெரிய வெட்டுக்கிளிகள் அப்படியே பறந்து வரும். Big locusts in the form of horses came out of the bottomless pit. அதுக்கு கூந்தல் கொடுக்கப்பட்டது. And they were having hairs. அதுக்கு தேளை போல வால் கொடுக்கப்பட்டிருந்தது. They had a tail like the scorpions. அந்த வெட்டுக்கிளி பூமியிலிருந்து எழும்பி வந்து ஜனங்களை வேதனைப்படுத்துமா. And those locusts will come out of the earth and torment people. யாரெல்லாம் முத்திரையை தரிக்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணும், அவங்க எல்லாம் அவங்க சித்திரவதைப்படுத்தும். Those who have not taken the seal upon their foreheads will be tormented. இந்த 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 வெட்டுக்கிளி எப்படி கொட்டினா தேளுக்கு கொட்டுற மாதிரி இருக்குமா. This locust will appear to be like the scorpions biting each other. இந்த காலத்துல தேள் கொட்டினா
24 மணி நேரம் தான் வேதனை. These days when a scorpion would bite, it is 24 hours pain, that's all. அந்த கிறிஸ்து காலத்துல அந்த வெட்டுக்கிளி தேள் மாதிரி கொட்டிச்சுனா 5 மாதம் அளவு வேதனையா இருக்குமா. But during those days of Antichrist, if this locust would sting a person, the pain will be for 5 months. 5 மாதம் முழுவதும் பயங்கரமா வேதனையா இருக்குமா. It will be full of agony in the body for 5 months then. வெளிப்படுத்தல் 9:6 என்ன சொல்லிருக்குது?